பாருங்கள், இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸுக்கு இப்படி வந்து ஒரு சின்ன பீட்ரூட் ஒரு 3 துருவி இருக்கும், கேரட் ஒரு 4, நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய், ஏபிசிடி ஜூஸ்னு இதை நல்லா இப்படி நல்லா இதில் துருவிட்டோம்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உங்களை அரைச்சிட்டு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அதையே பிழிஞ்சு சாறு எடுத்து தேன் ஊற்றி குடிக்கணுங்க. இதில் நிறைய அயன் சத்து இருக்குது, ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. பாருங்கள், நம்ம துருவிட்டோம் கேரட்டு, கொஞ்சம் நெல்லிக்காய், பீட்ரூட் கிழங்கு, இதை பூரா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணுங்க. இவ்வளோண்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றி அதை பூரா நல்ல துவையல் மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டு ஒரு நல்ல வாயில் துணியில் போட்டு பிழிஞ்சோம்னா அதில் வரும் சாறு. அதோட நம்ம தேன் கலந்து குடிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு கூட குடிக்கலாம். பாருங்கள், நம்ம பீட்ரூட்டை அரைச்சி வடிகட்டிட்டோம் ஒரு துணியில். இதை 2 ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலாங்க, சும்மா குடிக்கலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்குது, ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபின் வந்து 5-7 பாயிண்ட் இருக்கவங்க கூட இதை டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டான 11 அளவுக்கு வந்துடும். ரொம்ப கைத்தான ஜூஸு, இது எல்லாருமே குடிங்க, நல்லாயிருக்கும். இது நெல்லிக்காய் இல்லைன்னா லெமன் கூட பிழிஞ்சுக்கலாம். நெல்லிக்காய், பீட்ரூட், கேரட்டு இந்த 3ஐயுமே நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு வாயில் துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சாறு எடுக்கணும். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பையன் குடிப்பேன், ஆசைப்படும் ஜில்லுன்னு.